வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தண்டோரா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சிவாஜி, பிந்து மாதவி, நவ்தீப் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஊருக்குள்ள நடக்கக்கூடிய ஜாதிய கொடுமைகள் அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய கதை. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஆதிக்க சாதி அண்ட் பிற்படுத்தப்பட்ட சாதி அப்படின்ற மாதிரி ரெண்டு பிரிவுகள் இருக்கு. அதுல இந்த பிற்படுத்தப்பட்ட ஜாதி இருக்காங்களா, அவங்களுக்கு ப்ராப்பரான சுடுகாடு இல்ல. இந்த ஆத்து மணல்ல வச்சுதான் இறுதி சடங்குகள் அப்படின்றத பண்றாங்க. அதுவும் டைரக்டா அந்த பணத்தை வந்து அந்த ஆத்துக்கு கொண்டு போக முடியாது. ஒரு பிரிட்ஜ்ல இருந்து கயிறு கட்டி இறக்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. சோ இதே மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. அதுக்கப்புறம் வந்து சிவாஜி அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் வந்து ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு பெரிய ஆளு அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து ஸ்டார்டிங்ல இறந்து போயிடுறாரு. அவரோட பையனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த வீட்டுல இன்னொரு ஒரு பொண்ணுமே இருக்கா. அவரோட பணத்தை புதைக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது ஒரு தனி கதையா இருக்கும். அதுக்கு பேரலா ஒரு காதல் கதையை காட்டுறாங்க. சோ இந்த காதல் கதைக்கும் சிவாஜிக்கும் என்ன சம்பந்தம், அந்த பணத்தை புதைக்கிறதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு, சிவாஜியோட பாஸ்ட் லைஃப்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டக்கூடிய அந்த பணத்தை இறக்குற சீனு. அந்த சீனே பயங்கர டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து இதுல ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று காட்டுவாங்க. அந்த லவ் ஸ்டோரியில நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதம் அப்படின்றதுமே வந்து ஒரு மாதிரி பயங்கர டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஆக்சுவலா இப்ப நடந்த ஒரு இன்சிடென்ட்டை ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல இந்த சிவாஜிங்கிற லீட் கேரக்டருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கேரக்டர் ஆர்க் கொடுத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கேஸ்டிஸ்டா இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை இழந்திருப்பாரு, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மாற்றங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல்லான கிளைமேக்ஸ், நல்ல ஒரு விஷயத்தை வலியுறுத்துற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸா இருந்துச்சு. அதே மாதிரி நவ்தீப்போட இன்ட்ரோ அண்ட் அவரு யாரு அப்படின்ற அந்த ஒரு கனெக்ட் அப்படின்றதும் ஒரு சூப்பரான கனெக்டா இருந்துச்சு. ஓவரால் ஒரு நீட்டான ரூரல் டிராமா. அதுல கேஸ்ட் இஷ்யூஸை ரொம்ப சூப்பரா பேசியிருப்பாங்க. ஆனா என்னன்னா இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனையே அந்த பேஸ் தான். ஒரு ஸ்லக்கிஷான பேஸ்ல தான் இந்த படமே வந்து நகருது அப்படின்னே சொல்லலாம். அந்த பேஸை கொஞ்சம் பெட்டராகவே எடுத்திருக்கலாம். இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்பா எங்கேஜிங்கா ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பட் ஓவரால் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் வந்து 3.1 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட் அப்படின்றதெல்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.